அறம் பொருள் விளக்கம். அறம் என்பதற்கு அறிஞர்கள் பலரும் பலவித கருத்துக்களை கூறியுள்ளனர். அறம் என்பதற்கு சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழக தமிழ் அகராதி கடமை, நோன்பு, தருமம், கற்பு, இல்லறம், துறவறம், நல்வினை, அறநூல், தரும தேவதை என பல பொருள்களை தருகிறது. நாகை தண்டபாணி பிள்ளை அவர்கள் மனிதன் தனக்கென வரையறுத்து கொண்ட ஒழுக்க முறைகளின் தொகுதியே அறம். மனிதனை பற்றி கொண்டு வரும் தீவினையின் பயனாகிய அறியாமையை விட்டுவிடுவதே அறம் என்று தம் திருக்குறள் அறத்துப்பால் தெளிவுரை நூலில் விளக்குகின்றார். ஆகவே முன்னோர்கள் தங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடித்த ஒழுங்க நெறிகளின் தொகுப்பு அறம் என்னும் மக்களுடைய வாழ்வுக்கு இன்பம் பயக்கும் செயல்களை மேற்கொள்வது அறம் என்னும் பொருள். தனிமனித வாழ்வில் அறத்தின் அவசியம். கூடி வாழும் சமுதாய அமைப்பை பெற்ற மனிதன் தனியாக வாழ முடியாது. ஒவ்வொரு தனி மனிதனும் உணவு, உடை, உறைவிடம் உள்ளிட்ட வாழ்க்கை தேவைகளுக்கு மற்றவர்களை சார்ந்துதான் வாழ முடியும். இந்நிலையில் ஒருவர் தவறு செய்தால் அது மற்றவர்களை எளிதாக பாதிக்கின்றது. ஒருவர் ஆற்றும் நற்செயல்கள் மற்றவருக்கு நன்மை விளைவிக்கின்றது. அதனால் ஒவ்வொரு மனிதனுக்கும் பொறுப்பான ஒழுங்குமுறை ஒன்று தேவைப்படுகிறது. அத்தகைய ஒழுங்குமுறைகளையே தனிமனித அறம் என்று அழைக்கின்றோம். ஒரு தனிப்பட்ட மனிதனால் சமூகத்தையும் நாட்டையும் திருத்த முடியாது. ஆனால் ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னை சீர்படுத்திக் கொள்ள முடியும். தனி மனித கூட்டமைப்பே சமுதாயமாக மாறுவதால் தனிமனித மாற்றமே முதன்மையானதாகும். தனிமனித உயர்வே ஒட்டுமொத்த உலகின் உயர்வாகும். ஆதலால் ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னை சீர்படுத்திக் கொள்ள அறங்களை பின்பற்றி வாழ்தல் அவசியமாகிறது. அறம் என்ற சொல்லாட்சியில் வேதாத்ரி மகரிஷி கூறும் அறங்கள். மனிதன் ஒரு சமுதாய விலங்காக இருப்பினும் விலங்குகளுக்கு தேவைப்படாத ஒன்று மனிதனுக்கு தேவைப்படுகிறது. அதுதான் அறநெறி. அறநெறிதான் மனித குலத்தை காத்து வருகின்றது. ஒவ்வொருவரும் பிறப்புரிமை மற்றும் வாழ்க்கை சுதந்திரத்தை அனுபவிக்க பின்பற்ற வேண்டிய அறநெறிகளாக ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற மூன்றையும், ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற மூன்றும் ஒன்றிணைந்தே உயர்நெறியை அறம் என்று ஆகும் என்ற பாடலிலும், துன்பம் போக்கும் தூய நெறியே அன்பாம், அறமாம், அறிவின் உயர்வாம் என்ற பாடலில் அன்பையும், பிறர்க்காக வாழ்கின்றோம் என்ற உண்மை பேர் அறமாகிய மனித வாழ்வில் இயல்பு ஆயிற்று என்ற பாடலில் பிறருக்காக வாழ்வதையும் அறம் என்று குறிப்பிடுகின்றார். இவ்வாறாக ஒழுக்கம், கடமை, ஈகை, அன்பு, பிறருக்காக வாழ்தல் ஆகியவற்றை அறம் என்ற சொல்லாட்சியில் தன் படைப்புகளில் பதிவு செய்துள்ளார். ஒழுக்கம். மனித வாழ்வு அறத்துடன் இயங்க ஒழுக்கம் சிறந்த நெறியாகும். மனிதன் சமுதாய விலங்காக இருப்பினும் ஒழுக்கம் என்னும் நெறியில் விலங்கிலிருந்து தனித்துவம் பெற்று விளங்குகின்றான். ஒழுக்கமில்லாத வாழ்வு உயர்வும் அடைவதில்லை. ஒருவன் பிறரால் மதிக்கப்படுவதற்கு முதல் காரணம் ஒழுக்கமே ஆகும். ஒழுக்கத்தின் மாண்பினை ஔவையார் நேர்பட ஒழுகு என்கிறார். தீமை தராத நல் ஒழுக்கம் செல்வத்தை போன்று ஒப்புடையது என்று நான்மடியை திருவருக்கும் தீதில் ஒழுக்கம் என விளம்புகின்றது. திருவள்ளுவர் ஒழுக்கம் உயிரை விட மேலானது என்ற கருத்தினை ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்ற குறளில் பதிவு செய்துள்ளார். இவ்வாறு நம் இலக்கியங்கள் யாவும் ஒழுக்கத்தை முதன்மையாக பேசுகின்றன. ஒழுக்கமே மனித வாழ்வின் அடிப்படை ஆகும். ஆனாலும் ஒழுக்கம் குறித்து ஒரு வரையறையை யாரும் முன்வைக்கவில்லை. வேதாத்ரி மகரிஷி அவர்கள் ஒழுக்கம் என்பது குறித்த சரியான விளக்கத்தை அனைவரும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் சிறப்புற விளக்கியுள்ளார். இதற்கு ஒரு சாமியம் என்னவெனில், தனக்கோ பிறர்க்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ அறிவிற்கோ உடல் உணர்ச்சிக்கோ துன்பம் தராத செயல்கள் எல்லாம் புண்ணியம். துன்பம் தந்தால் அவை பாவம். இந்த சட்டத்தை உணர்ந்து மதித்து
ஏற்றவாறு செயலாற்றி வாழ்வதே ஒழுக்கம் என்று பாமரனும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் சிறந்த ஒரு விளக்கத்தை தந்துள்ளார். மேலும் ஒழுக்கமே அனைத்து அறங்களுக்கும் முதன்மையானது என்பது வேதாத்ரி மகரிஷியின் கருத்தாகும். ஒழுக்கமும் அறமும் வேறு வேறாக உணர்த்தப்படினும் ஒன்றில் மற்றது அடங்கும். ஒழுக்கம் அறத்தின் முதல் உறுப்பாகும். உயர்வெனும் கடமையும் ஈகும் பிறராம் என்ற பாடலில் ஒழுக்கமும் அறமும் வேறு வேறு அல்ல. ஒழுக்கமே அறம், அறமே ஒழுக்கம், ஒன்றினுள் மற்றது அடங்கும் என்றும் ஒழுக்கம்தான் அறங்களில் முதல் உறுப்பு, மற்றவை எல்லாம் இதன் பின்னரே வருவன என்றும் பதிவு செய்கின்றார். இதன் மூலம் ஒழுக்கம் எந்த அளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நமக்கும் புரிய வைக்கின்றார். ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்வில் நிறைந்த பொருள், உயர்ந்த புகழ் பெற்று நிறைவுடன் வாழ்ந்து இறுதி காலத்தை இறை உணர்வில் கலந்து வாழ விரும்புகின்றான். மனிதனின் கனவுகளை நிறைவேற்றும் வல்லமை ஒழுக்கத்திற்கு உண்டு என்பது மகரிஷியின் கருத்தாகும். ஒழுக்கம் மனித வாழ்வில் வெற்றி, செல்வம், இறை உணர்வு போன்றவற்றை உருவாக்கும் என்றும் மனித வாழ்வின் உயர்வுக்கும் சிறப்புக்கும் முழுமைக்கும் ஒழுக்கமே முழுமுதல் காரணமாக அமைகிறது என்றும் தம் கருத்தை ஒழுக்கமே வாழ்வில் என்றும் வெற்றி நல்கும், உயர் மக்கள் செல்வமும் அளிக்கும், மேலும் ஒழுக்கமே இறை உணர்வில் ஒளி உண்டாக்கி உயர்த்தி அறிவில் முழுமை எய்தவைக்கும் என்ற பாடலில் விளக்கியுள்ளாராம். ஒழுக்கமே ஒரு மனிதனுக்கு முதன்மையானது என்பதையும், அறம் என்பது ஒழுக்கத்திலே தொடங்குகின்றது என்பதையும், ஒழுக்கமே மனிதன் சிறந்தவனாக மாறுவதற்கும் வாழ்வின் அனைத்து வளங்களையும் நலன்களையும் பெறுவதற்கும் அடிப்படை என்பதையும் தம் பாடல்கள் வழி விளக்கி அதனை ஒவ்வொருவரும் பின்பற்றி வாழ்தல் அவசியம் என்பதை வேதாத்ரி மகரிஷி அறிவுறுத்துகின்றார். ஒழுக்கத்தை எந்த அளவிற்கு கடைபிடிக்கிறோமோ அந்த அளவிற்கு வாழ்வு செழிப்படையும் சிறப்படையும் என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. கடமை. ஒவ்வொரு மனிதனும் அவரவர் உரிமைகளை பெற்று வாழ்வது எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் தனக்குரிய கடமைகளை செய்வது ஆகும். சமுதாயமின்றி நாம் தனியாக வாழ முடியாது. தனி மனிதன் தேவைக்கும் பயன்படும் சமுதாயத்திற்கும் ஒவ்வொரு மனிதனும் கடன்பட்டு இருக்கின்றான். அதற்கு பதிலாக சமுதாயத்திற்கு தம்முடைய அறிவையோ உழைப்பையோ கொடுக்க வேண்டியது மிகவும் அவசியம். அந்த கடனை உழைப்பின் மூலம் சமுதாயத்திற்கு தான் திருப்பி அளிப்பேன் என்பது கடமை. கடமை என்பது கடன் பிளஸ் மை என்ற விகுதி பெற்று கடமை எனப்படுகிறது. இதே வார்த்தைதான் ஆங்கிலத்தில் டியூ என்பது டியூட்டி ஆயிற்று என்னும் விளக்கம் தருவார் மகரிஷி. மனித வாழ்வு கடமை என்னும் சக்கரத்தில் சுழல்கின்றது. மனிதன் தனக்கு வகுக்கப்பட்ட கடமைகளை தவறாது செய்தல் வேண்டும். கடமை தவறுதலே சமூக கேடாக மாறுகின்றது. வளம் நிறைந்த நாட்டில் பற்றாக்குறை, வறுமை ஏற்பட தனி மனிதன் கடமை அறம் தவறுவதே முக்கிய காரணம் ஆகும். ஆதலால் ஒவ்வொருவரும் தனக்காகவும் சமுதாய நலனுக்காகவும் தனக்குரிய கடமைகளை முறையாக செய்தல் வேண்டும். வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தனது படைப்பில் ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்வில் கட்டாயம் ஆற்ற வேண்டிய கடமைகளை 5 வகை கடமைகளாக சுட்டுகின்றார். இதனை உடல், குடும்பம், சுற்றம், ஊரார், உலகோர்க்கு ஆற்றும் கடமை முறையே முக்கியம். கெடாமலும் பார், ஒன்றினால் மற்று என்ற பாடலில் விளக்குகின்றார். ஒரு மனிதன் தன்னை உடலளவிலும் மன அளவிலும் பாதுகாத்துக் கொள்வதில் முதல் கடமை என்றும், தன் குடும்பமான பெற்றோர், மனைவி, குழந்தைகள் ஆகியோரை காப்பது 2ஆம் கடமை என்றும், உடன்பிறந்தோர், தாய்வழி, தந்தை வழி, மனைவி வழி உறவுகளுக்கான சுற்றத்தாருக்கான ஆற்ற வேண்டிய கடமைகளை 3ஆவது கடமை எனவும், ஊருக்கும் உலகுக்கும் நல்லதாய் நாம் செய்ய வேண்டிய கடமைகளை முறையே 4ஆம் 5ஆம் கடமைகளாகவும் கூறுகின்றார். ஒரு மனிதன் தன்னை உடலளவிலும் மன அளவிலும் பாதுகாத்துக் கொள்வது முதல் கடமை. தன் குடும்பமான பெற்றோர், மனைவி, குழந்தைகள் ஆகியோரை காப்பது 2ஆம் கடமை. உடன்பிறந்தோர், தாய்வழி, தந்தை வழி, மனைவி வழி உறவுகளான சுற்றத்தார்க்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை 3ஆவது கடமை எனவும், ஊருக்கும் உலகுக்கும்
நல்லதாய் நாம் செய்ய வேண்டிய கடமைகள் முறையே 4ஆம் 5ஆம் கடமைகளாகவும் கூறுகின்றார். இந்த ஐவகை கடமைகளையும் ஒவ்வொரு மனிதன் தன் அறிவாலும் திறமையாலும் கட்டாயம் ஆற்ற வேண்டும். அதே சமயம் ஒரு கடமையை செய்யும் போது மற்ற 4 வகையும் எந்த அளவிலும் பாதிக்காதவாறு செய்ய வேண்டியது மிக 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 முக்கியம் என்பதை தெளிவுபடுத்துகின்றார். ஒவ்வொரு மனிதனும் தனக்குரிய இந்த ஐவகை கடமைகளை தன்னால் இயன்ற அளவு சிறப்புடன் செய்து வாழ்தலே வாழ்க்கையை முழுமையாக்குகின்றது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனாலும் மனிதனின் சோம்பலும் சுயநலமும் தனக்குரிய கடமைகளை செய்ய விடுவதில்லை. இதனால் கடமையை மறந்து மனிதரில் பலர் வாழ்கின்றனர். அவ்வாறு வாழ்ந்தால் சமுதாய அமைப்பு மட்டுமன்றி அவன் உடல் மன அமைப்பும் சீர்குலைகிறது என்பதையும் நம் கடமை உணர்ந்து அதற்குரிய காலத்தில் செயலாற்றுவதே உடல் நலத்திற்கும் மன அமைதிக்கும் வழிகோலும் என்பதை கடமையை உணர்ந்திடு, காலத்தில் செய்திடு, உடம்புக்கும் நல்லது உள்ளமும் அமைதியாம் என்ற பாடல் வழி பதிவு செய்கிறார். கடமை உணர்ந்து காலத்தில் செய்துவிட வேண்டும். காலம் கடந்து செய்யும் கடமை பயனற்றது. ஆகவே மனிதன் தன் கடமைகள் என்னவென்று அறிந்து கொண்டு அதற்குரிய காலத்தில் அதனை செய்து வாழ்வதே சிறந்த அறம் என்பதை தெரிந்து கொள்ள முடிகிறது. நன்றி. ஈகை. மனித குலத்தின் சிறப்பான பண்புகளில் ஒன்று ஈகை. பிறர் துன்பத்தை கண்டு வருந்துவதும் அந்த துன்பத்தை போக்க முயல்வதும் ஈகை எனலாம். பிற உயிர்களின் மீது கொண்ட இரக்கமே ஈகைக்கு முக்கிய காரணம். ஈதலின் பொருட்டு உண்டாகும் இன்பமும் புகழும் நிலையானது, அதை விடச் சிறந்தது இல்லை என்பதை திருவள்ளுவர் ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு என்ற குரலில் கூறியுள்ளதன் மூலம் ஈகையின் சிறப்பை அறிந்து கொள்ள முடிகிறது. வாகை சூடி வரும் வெற்றி பெருமைகள் எல்லாம் ஈகை குணத்திற்கு பின்பு வைத்தே போற்றப்படும். அந்த அளவுக்கு பெரும் சிறப்புடையது ஈகை குணம். இத்தகைய ஈகையை பற்றி மகரிஷியின் கருத்து போற்றத்தக்கதாகும். வாழ முடியாதவர்களையும் வாழத் தெரியாதவர்களையும் வாழ விழுந்தவர்களையும் ஈகை என்ற சிறந்த பண்பால் ஏற்று காப்பது சமுதாய நலத்தை காக்கின்ற நற்செயலாகும். எல்லோருமே ஈகையை மேற்கொள்ள வேண்டும். அவரவர் தங்கள் உழைப்பின் பலனிலே ஒரு பகுதியை ஒதுக்கி வைத்து ஈகையாக்க வேண்டும் என்ற பகுதியில் ஈகையின் முக்கியத்துவத்தை ஒவ்வொரு மனிதனும் ஈகையை தவறாது செய்ய வேண்டும் என்பதையும் விளக்குகின்றார். அறிவிலும் செல்வத்திலும் குறைபாடு உடையவர்களுக்கு தேவை ஏற்படுகின்ற போது உதவும் நற்பண்பான ஈகையை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்பதை உணர்த்துகின்றார். மேலும் ஈகை என்பது ஒழுக்கம் போன்றே உயரிய அறம் என்றும், ஒழுக்கத்தை கடைப்பிடிப்பதால் நாம் வாழ்வில் உயர்வு பெறுவதைப் போல ஈகையாலும் வாழ்வு சிறக்கும் என்றும், ஒழுக்கமும் ஈகையும் இயல்பு குணங்களாய் ஒரு மனிதனுக்கு அமைந்துவிட்டால் அவன் வீடு பெற்றை அடைந்து விடலாம் என்ற கருத்தனையும் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் ஈகை ஒழுக்கத்தோடு இணைந்து ஆற்ற இத்தகமை அறம் ஆகும். இறை உணர்வால் ஈகை ஒழுக்கம் வாழ்வில் இயல்பாய் வந்தால் இவ்வுயர்வு நிலை வீடு பேறு நல்கும் என்ற பாடலில் விளக்கியுள்ளார். ஔவையாரின் அரணை மறவேல் என்ற ஆத்திச்சூடி பாடலுக்கு நா.மு. வெங்கடசாமி நாட்டார் அவர்கள் தம் உரையில் தருமத்தை எப்பொழுதும் மறவாமல் செய் என விளக்கம் அளித்துள்ளார். இவரும் ஈகையை அறம் என்ற சொல்லில் கையாண்டிருப்பது இங்கு நினைவு கூறத்தக்கதாகும். ஆகவே ஒழுக்கம் ஒரு மனிதனுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததோ அந்த அளவுக்கு ஈகையும் முக்கியத்துவமானது என்பதை உணர்ந்து ஈகை என்ற உயர்ந்த அறத்தை நாம் அனைவரும் பின்பற்றி வாழ வேண்டும் என்பதை அறிய முடிகின்றது. அடுத்து அன்பு. மனித பண்புகளில் இன்றியமையாதது மனித நேயம். இதற்கு அடிப்படையாய் இருப்பது அன்பே ஆகும். மனித வாழ்வு மகிழ்வுடன் இயக்கம் பெற முதல்நிலை காரணமே அன்பாகும். அன்பு என்னும் மையப் புள்ளியில் அனைத்து உயிர்களும் இயக்கம் பெறுகின்றன. அன்பு என்பது நெருக்கமான உள்ள பிணைப்பு தொடர்பான ஓர் உணர்வாகவும் அனுபவமும் ஆகும்.
சங்க இலக்கியங்கள் யாவும் அன்பை அடிப்படையாக கொண்டு மனித வாழ்வியலை விளக்குகின்றது. அன்புள்ள உடம்பே உயிருள்ள உடம்பாகும். அன்பில்லா உடம்பு எலும்பு தோலால் மூடியிருக்கும் உடம்பு என்று வள்ளுவரும் அன்பின் தன்மையை அன்பின் வழியது உயிர்நிலை அது இல்லாருக்கு என்பு தோல் போர்த்த உடம்பு என்ற குறள் வழி விளக்குகின்றார். வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அன்பு காட்டுதலை மிகச்சிறந்த அறமாக குறிப்பிடுகின்றார். பிற உயிர்கள் துன்பப்படும் போது அதனை போக்குவதே அன்பு, அதுவே அறமாகும், அறிவின் உயர்வாகும் என்கின்றார். மேலும் அன்புதான் அறிவுக்கு விளக்கமாக அமைந்து உயர்வுக்கும் உலகிற்கும் வழிகாட்டுகின்றது என்றும், மனித பிறவியின் வினைப்பதிவுகளை நீக்கி ஆன்ம தூய்மை செய்வது அன்பு என்றும் கூறி, அன்பின் உயர்வையும் சிறப்பையும் துன்பம் போக்கும் தூய நெறியே அன்பாம், அறமாம், அறிவின் உயர்வாம், அனைத்து உலகுக்கும் அறிவின் விளக்கம், வினை தூய்மை பெற வித்தாம் அதை உணர்வோம் என்ற பாடலில் விளக்குகின்றார். துன்பம் போக்கும் அன்பு வழியில் மானுட சமூகம் பயணித்தால் சமூகத்தில் நடக்கும் வன்முறைகளும் இரக்கமற்ற செயல்களும் குறைந்து போகும். மனித நேயம் மலர்ச்சி அடையும், மானுடம் செழிக்கும். எனவே அன்பை பகிர்ந்து வாழ்ந்தால் அகிலமும் மகிழ்ச்சி அடையும் என்பதை அனைவரும் உணர்ந்து ஒருவருக்கு ஒருவர் அன்பை மட்டுமே பகிர்ந்து மானுடம் காக்க வேண்டும் என வலியுறுத்துகின்றார். பாரதியாரின் உங்களுக்கு தொழிலிங்கே அன்பு செய்தல் கண்டீர் என்ற வரிகள் மகரிஷியின் கருத்துக்கு வலு சேர்ப்பதாய் அமைந்துள்ளது. அன்பு மனித குலத்தின் அடையாளம், அதை வெளிப்படுத்தி வாழ்வது மிகச்சிறந்த அறமாகும் என்பதை அறிய முடிகிறது. நன்றி. பிறர்க்காக வாழ வேண்டும். மனித வாழ்வு மகத்துவமானது. பிறப்பிற்கான தடத்தை மனிதர்கள் வரலாற்றில் பதிக்க வேண்டும். இந்த தனித்ததொரு அடையாளத்தை அனைவரும் ஏற்படுத்த இயலாது. தனக்கென வாழாது பிறர்க்கு வாழும் எண்ணம் கொண்டு செயல்படுவர்களால் மட்டுமே மக்கள் மனதில் நீங்கா இடத்தை பெற இயலும். பிறர் நலனுக்காக சிந்திப்பதும் வாழ்வதும் ஒரு அறமே ஆகும். தான் பெற்ற கல்வி, அறிவு, செல்வம், இன்ன பிற பயன்பாடுகள் பிறருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணுகிற பிறர் நலனுக்காக வாழும் வாழ்க்கையே சிறந்ததொரு அறநெறி வாழ்க்கையாகும் என்பது மகரிஷியின் கருத்தாகும். பிறர்க்காக வாழ்கின்றோம் என்ற உண்மை பேர் அறமாய் மனித வாழ்வில் இயல்பாயிற்று என்ற பாடலில் பிறர்க்காக வாழ்வதே அறம் என்று சொல்வதோடு நின்றுவிடாமல் தன் வாழ்க்கையை பிறர்க்கு பயன் உடையதாக அமைத்து கொண்டு வாழ்ந்து காட்டியும் உள்ளார். தமது உடலையும் எண்ணங்களையும் பிறருக்காகவே அர்ப்பணித்த பெருமகன் திரு வேதாத்ரி மகரிஷி ஆவார். தமது வாழ்வில் தன்னலம் மறந்து பொதுநலம் என்னும் வாழ்வை தேர்ந்தெடுத்து ஓய்வில்லாமல் உழைத்த மகரிஷி தனது வாழ்வை பிறருக்காகவே வாழ்ந்தார் என்பதை இவரது வாழ்க்கை வரலாறு நமக்கு உள்ளங்கை நெல்லிக்கனி போல தெளிவாக விளக்குகின்றது. இந்த உலகில் நாம் அனுபவிக்கும் அனைத்து பொருள்களும் உலக மக்கள் உழைப்பால் நமக்கு கிடைத்தவை ஆகும். ஆகவே நன்றிக்கடன் தீர்க்க நாம் பிறருக்காக வாழ்வதே முறையான கடமை என்றும், இது காலந்தோறும் அறிஞர்கள் மக்களுக்கு கூறி வருகின்ற, வழிகாட்டி வருகின்ற புனிதமான உயர் நெறி என்றும் கூறுகின்றார். இதனை மனிதரெல்லாம் பிறர்க்காக வாழ வேண்டும் என்று மண்ணுலகில் அறிஞர் பலர் கூறியுள்ளார். புனிதமுள்ள இந்நெறி புதிதல்ல, புதிரும் அல்ல. பூவுலகில் வாழ்நாளில் எவரென்றாலும் கனிவுடனே உலக மக்கள் உழைப்பால் பெற்ற களிப்பு தரும் பொருள் மூலம் வாழுகின்றோம். இனி நாமோ நன்றிக்கடன் தீர்க்கவென்ற இக்கருத்தில் பிறர்க்கு உழைத்தே வாழுகின்றோம் என்ற பாடல் வழி அறிய முடிகின்றது. சுயநலம் அழிவதால் பாவம் தொலையும். பொதுநலம் தழைத்தால் புண்ணியம் பெருகும். புண்ணியம் பெருக
பிறர் நலம் பேண வேண்டும் என்பது மகரிஷி தனது படைப்பு வழியே உணர்த்துகின்றார். ஒவ்வொருவரும் பிறர்க்காக வாழும்போது சமூகம் அறநிலை கொண்ட சமூகமாக மாறும். உலகம் அமைதியும் நிறைவும் பெறும் என்பதில் ஐயமில்லை. முடிவுரை. திரு வேதாத்ரி மகரிஷி அவர்கள் ஒழுக்கத்தோடு வாழ்தல், தன் கடமையை தவறாது செய்தல், ஈகை குணத்தோடு வாழ்தல், அனைவரிடமும் அன்பு காட்டுதல், பிறருக்காகவே வாழ்தல் ஆகியவற்றை அறம் என்ற சொல்லால் குறிப்பிட்டு அதன் தன்மையையும் சிறப்பையும் விளக்கி ஒவ்வொருவரும் இத்தகைய அறங்களை தவறாமல் தன் வாழ்வில் பின்பற்றி வாழ வேண்டும் என்பதை வலியுறுத்தி கூறியுள்ளார். வாழ்வியல் அறங்கள் பலவற்றை தம் படைப்புகள் வழி கூறியிருப்பினும் அறம் என்ற சொல்லால் குறிப்பிட்டு முதன்மையான அறங்கள் இவை என்பதை நமக்கு உணர்த்துகின்றார். ஆதலால் ஒவ்வொரு தனி மனிதனும் வேதாத்ரி மகரிஷி காட்டிய அறங்களை பின்பற்றி வாழ்தல் முக்கியம் என்பதையும், அவ்வாறு வாழ்ந்தால் தனி மனிதன் மட்டுமன்றி சமூகமும் நாடும் உயர்வும் சிறப்பும் பெற்று தழைத்து ஓங்கும் என்பதில் ஐயமில்லை என்பதையும் இக்கட்டுரை வாயிலாக அறிய முடிகிறது. நன்றி.